காம்ஸ்டர்ஸ், வெல்கம் டு காம்ஸ்டர் அகாடமி. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 5 என்சிஆர்டி சிலபஸ்ல மேக்ஸ் பார்க்க போறோம். மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா பீரியாடிக் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ், அதாவது வி த டிராவலர்ஸ் சாப்டர் 1, சாப்டர் 2 வந்து ஃபிராக்ஷன்ஸ், சாப்டர் 3 வந்து ஆங்கிள்ஸ் அண்ட் டர்ன்ஸ். அதுல உள்ள கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லா டீடைல்டா பார்க்க போறோம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், வெரி யூஸ்ஃபுல் ஒன். ஓகே, ஸோ மூவிங் டு தி ஸ்லைட்ஸ். த ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் அபவுட் multiple choice questions. இந்த questionஸ்க்கு பாத்தீங்கன்னா 10 questions இருக்கும். Each question carries 1 marks. What is the first question? The town of Madurai has a population of 3,98,745. Which digit is in the 10,000s place? இது நம்ம நார்மலா நம்ம எப்படி போடுவோம்? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000s, லேக். ஸோ 10,000s பொசிஷன்ல இருக்கிறது 9. இது என்னது? பேசிக்ஸ் தான். என்ன பேசிக்ஸ்? ஃபர்ஸ்ட் மேக்ஸ்ல வந்து யூனிட்ஸ் நம்ம எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் யூனிட்ஸ் பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி எழுதுவோம்? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000s, லேக்ஸ், இப்படிதானே போகும். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின்ல 10,000s பிளேஸ்ல இருக்கிறது என்னது? 9. ஏன்னா இது படிக்கும் போதே நம்ம எப்படி படிக்கிறோம்? 3,98,000. அப்ப 98,000 9,000 வரைக்கும் தான் ஒன்லி தௌசண்ட்ஸ் பிளேஸ். 9,000க்கு மேல 10,000ல இருந்தே 2 டிஜிட்ஸா மாறும் போதே அது என்ன ஆயிடும்? தௌசண்ட்ஸ், 10,000s. ஸோ 10,000ஸ்ல இருக்கிறது வந்து 9 ஹியர். 3 வந்து 3 lakhs, 9ன்றது வந்து இந்த இடத்துல என்னது? 10,000s பிளேஸ், 8ங்கிறது வந்து thousands பிளேஸ், 7 வந்து hundreds பிளேஸ், 4 வந்து tens பிளேஸ், and 5 வந்து ones பிளேஸ். Moving to the next question. Which of the following is equal to 6,735? அப்படிதான் இதை படிப்போம். 6,735 வந்து ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய ஸ்டெப் எதுவா இருக்கும்? ஸோ இந்த ஆன்சர்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா 6,000ல இருக்கிறதே ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை ட்ரை பண்ணி பார்ப்போமா? 6,000s பிளஸ் 2000. இப்போ நம்மளுக்கு 6,000 கொடுத்துருக்காங்க, பிளஸ் 2000ன்றாங்க. 2000னா 20 into 100, ஸோ அதுவே ஒரு 2,000 வருது இல்லையா? அப்ப 6,000ம் 2,000ம் சேர்ந்தாலே நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துடும்? 8,000 வந்துடும். ஆனா நம்ம கொஸ்டின்ல 6,000 சம்திங் தானே கண்டுபிடிக்க சொல்றாங்க, 6,735. ஸோ இந்த ஆப்ஷனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா 4,000 பிளஸ் 2000 பிளஸ் 735. 4,000ன்றது வந்து என்னது? 4,000. இன்னொன்று வந்து 2000. 4,000 not 4,000 2000. 2000 இப்பதான் 2,000 கண்டுபிடிச்சோம். அப்ப 4,000ம் 2,000ம் என்ன ஆயிடும்? 6,000. நம்மளுக்கு இன்னும் 735 வேணும். இந்த கொஸ்டின்ல 735 ஒன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 735 into 1 வந்து 735 தானே வரும் ஒன்ஸ்னா. அப்போ that should be the correct answer. இதுவே செகண்ட் இதுவும் 4,000 அதே 2000 6,000 வரைக்கும் கரெக்ட். ஆனா 6,000 கூட ஒரு 35 மட்டும் ஆட் பண்ணா 6,035 தான் வரும். நம்மளுக்கு 6,735 வேணும். அதனால தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 2000s வந்து 2,000 கண்டுபிடிச்சோம். 4,000 வந்து 4,000 பிளஸ் 2,000 பிளஸ் 735 போடும்போது மட்டும்தான் 6,735 வரும். ஆப்ஷன் பில வந்து நம்ம சொன்ன மாதிரி 6,000 வந்துருச்சு, பட் அதுக்கப்புறமா 35 ஒன்ஸ் தான் இருக்கு. அதை ஆட் பண்ணா 6,035 தான் ஒரு ஆன்சர் வரும். ஸோ தட் இஸ் நாட் அ கரெக்ட் ஆன்சர். சி ஆப்ஷன்லயும் நம்ம பார்த்தோம் 6,000 பிளஸ் 2000னாலே அது 8,000 வந்துடுது. ஸோ தட் cannot be the answer. லாஸ்ட் ஒன் வந்து 2,000 தான் இங்க வருது. 2,000 பிளஸ் 40 hundreds சொல்லும் போது 4,000. அப்போ திருப்பி 6,000. ஆனா 35 ஒன்ஸ் தான் இருக்கு. 6,035 தான் வரும். That cannot be the answer. Each bead is half centimeter long. 16 beads are threaded together without any gap. What is the total length? What is a bead? Beadனா என்னது? இப்ப நம்ம பாசி மணி எல்லாம் போட்டுறோம்னா அது எப்படி இருக்கும்? ஒரு கோர்வையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் முத்து மணி மாலை அதெல்லாம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நிறைய பீட்ஸ் அதுக்குள்ள இருக்கும். ஒவ்வொரு முட்டையா இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாலை போடுறோம்னா, முத்து மாலை போடுறோம்னா இந்த மாதிரி ஒரு செயின் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஒவ்வொரு இதுக்கும் பேர் என்னது? பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இதுக்கும் பேர் வந்து பீட்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ அதுல ஒரு பீடோட லெங்த் வந்து ½ சென்டிமீட்டர் இருக்கு. அந்த மாதிரி இதுல டோட்டலா வந்து 16 இருக்கு, 16 பீட்ஸ் இருக்குன்னு நம்ம நினைச்சலாம். அப்போ அது எவ்வளவு லெங்த் இருக்கும்னு கேக்குறாங்க. அப்போ ஒன்னு வந்து ½ சென்டிமீட்டரா இருந்தா 16 எவ்வளவா இருக்கும்னு கேட்டாலே மல்டிப்ளிகேஷன் தான். ஏன்னா இந்த ஒன்னு எப்ப 16 மாறும்? இன்ட்டு 16 போடும்போது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்ட்டு 16 பண்ணனா ரைட் ஹேண்ட் சைடும் அதே இன்ட்டு 16 பண்ணணும். அப்ப 2 8s are 8 centimeter is the answer.
16 cross half, that is 16 divided by 2, 8 centimeter. Rule என்னது? என்ன நம்பர் கொடுத்திருக்காங்களோ அது multiplied by half centimeter, that is equal to n divided by 2. 32ன்ற ஆன்சர் வந்து கரெக்டா வராது. ஏன்னா 16 cross 2 தான் நம்மளுக்கு வந்து 32. ஆனா இங்க நம்ம 16 into 1 by 2, that is 16 divided by 2 போடுறோம். அப்போ ஒரே மாதிரி நம்ம அப்படியே கண்ணால பார்த்துட்டு இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 16 இருக்கு, அப்படியே டைரக்டா மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. இங்க இருக்கிறது 2 கிடையாது, இது வந்து 1 by 2. 1 by 2னா halfன்னு அர்த்தம். Next question. A class collected 7,935 rupees. Teacher wants to exchange into 10 rupee notes. How many 10 rupee notes can be made? 7,935. இப்போ நம்மளுக்கு கொடுத்திருக்க நம்பர் 7935. இதை 10 rupee நோட்ஸா கொடுக்கணும்னா இதோட நியரஸ்ட் டென்ஸ் என்ன? லாஸ்ட் இருக்கிறதுல இதான ஒன்ஸ் டிஜிட், இது என்னது டென்ஸ் டிஜிட். அப்ப இதோட நியரஸ்ட் 10 35 வந்து எந்த ரெண்டு டென்ஸ்க்கு நடுவில் இருக்கும்? 30க்கும் 40க்கும் நடுவில் தானே 35 இருக்கும். அப்போ 30ன்ற ஒரு டென்ஸ் இருக்கு, 40 ஒரு டென்ஸ் இருக்கு. அதாவது இப்போ இந்த ரெண்டுத்துல நம்மளுக்கு இருக்கிற அமௌண்ட்டே எவ்வளோ? 7935 தான். அப்போ இது அதை விட அதிகமாயிடுது. அப்ப இது வராது. 7930ன்ற வேல்யூ வர மாதிரி டென்ஸ் கொடுக்கணும்னா நம்ம 793 நோட்ஸ் கொடுத்தாலே இன்ட்டு 10ன்னு அர்த்தம். அதோட வேல்யூ தானே இது. அப்போ 793 10 ரூபி நோட்ஸ் போதும், பிளஸ் ஒரு 5 ரூபி காயினா கூட நம்ம வச்சுக்கலாம். அப்போ 793 10 ரூபி நோட்ஸ்ன்றது தான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு. அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, இல்லாட்டி டைரக்டா நம்ம 7935 டிவைடட் பை 10 போட்டோம்னாலே 793 ரிமைண்டர் 5 வரும். 5 லெஃப்ட் ஓவர் வந்து நம்மளுக்கு இன்னொரு 10 ரூபி நோட்ஸை மேக் பண்ணாது. அதனால நம்ம 794ன்னு போடல. 793 is the correct answer for this question. A ceiling fan blade returned to its starting position after one complete turn. Through how many degrees does it rotate? எப்பவுமே கம்ப்ளீட் டர்ன்ன்றது என்னன்னு படிச்சிருக்கோம். ஆங்கிள்ஸ் அஸ் டர்ன்ஸ் லெசன் ஆல்ரெடி பிளேலிஸ்ட்ல இருக்கு, பார்க்காதவங்க பார்த்துடுவாங்க. அதுலயும் நம்ம டீடைல்டா சொல்லியிருப்போம். ஒரு ஃபுல் டர்னுங்கிறது எப்பவுமே 360 டிகிரி. ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க, சர்க்கிளை 4ஆ ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த கம்ப்ளீட் டர்ன் இங்க ஆரம்பிச்சு திருப்பி இங்கேயே எண்ட் ஆகுற டிகிரி வந்து எப்பவுமே 360 டிகிரி. ஒரு டர்ன்ல வந்து 90 டிகிரி இருக்கும் ஆக்சுவலா. அப்போ அதே மாதிரி 4 இருக்கு. அப்போ 90 into 4 360. ஏன்னா 9 4s are 36. அப்போ 90 4s are 360. ஃபுல் கம்ப்ளீட் டர்னுக்கு வந்து 360 டிகிரி. ஒன் கம்ப்ளீட் டர்ன் வந்து 360 டிகிரி. 1/4 ஆஃப் அ டர்ன், இப்போ 4ஆ ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம்ல, அதில் 1/4 தான் ஃபர்ஸ்ட் ஒன் இல்லையா, அது 90 டிகிரி. இதுவே ஹாஃப் டர்ன். ஹாஃப் டர்ன்னா என்னது? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னா ஒரு ஹாஃப் இப்படி முடிக்கிறோம்னா 90 + 90 180 டிகிரி. இதுவே 3/4னா என்னது? 1/4 இது, 1/4 இது, முன்னூறு 1/4 இதுனா 3/4. அப்போ 3/4னா 90 90 90 3 90. 9 × 3 வந்து 27. அப்போ 90 × 3 வந்து 270 டிகிரி. ஃபுல் டர்ன் வந்து 360 டிகிரி. தட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். 2 pencils are placed in a straight line. What angle do they form? ரெண்டு பென்சிலை ஸ்ட்ரைட் லைன்ல வைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பென்சில், அதுக்கப்புறம் இது இன்னொரு பென்சில். இது ரெண்டுத்தையும் இப்படி ஸ்ட்ரைட் லைன்ல வச்சீங்கன்னா இது என்ன மேக் ஆகுது? ஒரு ஸ்ட்ரைட் லைன் தானே மேக் ஆகுது. ஸ்ட்ரைட் லைன் ஹேஸ் ஆல்வேஸ் 180 டிகிரி. இப்படி இருந்தாலும் சரி, ஒரு சீசா கூட நினைச்சு பாருங்களேன். இந்த சைடு ஒரு சீட் இருக்கும், இந்த சைடு ஒரு சீட் இருக்கும், நடுவில் அது மேக் பண்ற ஆங்கிள் எப்பயுமே 180 டிகிரி தான். பிகாஸ் இட் இஸ் அ ஸ்ட்ரைட் ஆங்கிள். இல்லாட்டி ஒரு கதவு இருக்கு, கதவுல ஹிஞ்சஸ் இருக்கும் இல்லையா, அதாவது கதவை பிடிக்கிறது இடங்கள் இருக்கும் இல்லையா, அதுவும் பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் மேக்ஸ் 180 டிகிரி. ஸோ ஸ்ட்ரைட் ஆங்கிள் இஸ் ஆல்வேஸ் 180 டிகிரி. 180 டிகிரியை வேற மாதிரி எப்படி சொல்லலாம்? ஹாஃப் டர்ன்னு சொல்லலாம். A school flag turns from facing east to facing south. How much has the flag turned? ஈஸ்ட்ல இருந்து சவுத் ஃபேசிங்கா மாத்துறோம். இப்போ என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் மேப் வரைஞ்சிட்டா நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட். ஈஸ்ட் ஃபேசிங்கா இருந்ததை சவுத் ஃபேசிங்கா மாத்தணும். இதுவா மாத்தணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கிளாக் வைஸ்ல 1/4 டர்ன், தட் இஸ் 90 டிகிரி போகணும் இல்லையா. அதுதான் என்னன்னு சொல்றாங்க? குவார்ட்டர் டர்ன் 90 டிகிரி கிளாக் வைஸ். எது கிளாக் வைஸ், எது ஆன்டி கிளாக் வைஸ்? இப்போ இது ஒரு கிளாக்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா கிளாக்ல எப்படி இருக்கும்? 12 6 3 9. ஸோ கிளாக் வைஸுங்கிறது எது? இப்போ 3க்கு அப்புறமா 4, 4க்கு அப்புறமா 5, அப்படி பண்றது தான் கிளாக் வைஸ். ஸோ ஈஸ்ட்ல இருந்து சவுத்துக்கு கிளாக் வைஸ்ல வந்தா இப்படி வரணும். அதோட ஆங்கிள் எவ்வளவா இருக்கும்னா 90 டிகிரி. அதோட டர்ன் எவ்வளோன்னு சொன்னா 1/4 ஆஃப் அ டர்ன் இல்லையா. ஏன்னா இது ஒரு 1/4, இது ஒரு 1/4, இது ஒரு 1/4, இது ஒரு 1/4, 4 கட்டு இல்லையா. அதனாலதான் குவார்ட்டர் டர்ன் 90 டிகிரி கிளாக் வைஸ்.
4 treasure chests have fraction codes. இப்போ fraction chapterல இருந்த இந்த question. Open the chest with the greatest fraction. எப்படி greatest fraction கண்டுபிடிக்கிறது? First option 3 by 5, 11 by 6, 30 by 47, 8 by 13. நம்ம ஒவ்வொன்றா டெசிமல் எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியதுல இருக்கு. நம்மளுக்கு சிம்பிளா ஒரு டெக்னிக் தெரியணும். என்னன்னா, இப்போ கிரேட்டர் தேன் 1 இருக்கிறது எது, லெஸ் தேன் 1 இருக்கிறது எது. கிரேட்டர் தேன் 1 இருக்கணும்னாலே டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் பெருசாக இருக்கணும். ஏன்னா 5 டேபிள் இப்போ நம்ம சொல்றோம்னா 5 ஒன்ஸ் ஆரே 5, ஆனா அங்க இருக்கிறது 3 தான். அப்ப இதுக்கு கண்டிப்பா பாயிண்ட்ல தான் ஆன்சர் வரும். அதே மாதிரி 47 ஒன்ஸ் ஆரே 47, ஆனா அங்க இருக்கிறது 30 தான். இதுவும் பாயிண்ட்ல தான் வரும். 13 ஒன்ஸ் ஆர் 13, ஆனா அங்க இருக்கிறது இன்னும் 8 தான். அப்போ இதுவும் லெஸ் தேன் 1 தான் வரும். ஆனா இது பாத்தீங்கன்னா 11 by 6. ஸோ 6 ஒன்ஸ் ஆர் 6, 6 2s are 12. So 1 point something ஆன்சரா வரும். So this should be the greater fraction. என்ன ஈஸியா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நியூமரேட்டர் கிரேட்டர் தேன் டினாமினேட்டரா இருந்தா தான் அதோட ஆன்சர் வந்து கிரேட்டர் தேன் 1 வரும். பட் ஆல் த அதர் ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா நியூமரேட்டர் இஸ் லெஸ்ஸர் தேன் டினாமினேட்டர். ஸோ ஆப்வியஸ்லி இட் ஷுட் பி லெஸ்ஸர் தேன் 1. The rabbit is at 2346 on the number line. ஃபுட் வந்து நியரஸ்ட் 100ல இருக்கு. ஸோ which 100 it should be? அது இருக்கிற பொசிஷன் என்னது? 2346. இதோட நியரஸ்ட் 100 பார்த்தா இதோட 100ஸ்ல இருந்து இது எப்படி படிப்போம்? 346. 346 எந்த ரெண்டு 100க்குள்ள இருக்கும்? 300க்கும் 400க்கும் நடுவுல இருக்கும். அப்போ நியரஸ்ட் 100 வந்து 300ஆ 400ஆன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? எந்த இதுவா இருந்தாலும் இப்போ 350 தான் இதோட மிடில் இல்லையா? 300க்கும் 400க்கும் மிடில் பாயிண்ட் வந்து 350. 350க்கு மேல இருக்கிற எல்லாமே 300 கிட்ட இருக்கும். 350க்கு கீழே இருக்கிற எல்லாமே 300க்கு 400க்கு கிட்ட இருக்கும். அப்போ 350க்கு மேல இருக்கா 346, இல்ல கீழே இருக்கா? 350யோட கம்மி தானே. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 2300. 2300 தான் அதுக்கு கிட்ட இருக்கு. அதான் என்ன சொல்றாங்க, 2300ல இருந்து இந்த எக்ஸாக்ட் பிளேஸுக்கு பார்த்தா நம்மளுக்கு 46 தான் வேணும். ஆனா 2400ல இருந்து பார்த்தா 54 பிளேசஸ் வேணும். ஸோ விச் இஸ் த நியரஸ்ட் ஒன்? 2300. டிஜிட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 1 0 5 8 2. ஈச் யூஸ்ட் ஒன்ஸ். Make a 5-digit number greater than 28,000 but less than 28,020. இப்போ ஒரு 5 டிஜிட் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஒரு 5 digits நம்பர் தான் மேக் பண்ணணும். அதோட கண்டிஷன் எப்படி இருக்கணும்னா greater than 28,000 and lesser than 28,020. இப்போ 28,000 விட greater than இருக்கணும், 28,020 விட lesser than இருக்கணும். நம்மளுக்கு கொடுத்துருக்க டிஜிட்ஸ் வந்து 10582. இந்த டிஜிட்ஸை வச்சு மேக்கப் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம 28,000ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இதுக்குள்ள இருக்கணும்ல. அப்ப 28,000ல ஸ்டார்ட் ஆகும்னு தெரிஞ்சிச்சு. 28,000 அதுக்கப்புறம் நம்ம 8 வச்சு ஸ்டார்ட் பண்ணோம்னா என்ன ஆயிடும்? 28,000க்கு அப்புறம் 5 வச்சு ஸ்டார்ட் பண்ணா 28,500 சம்திங் வரக்கூடாது. ஏன்னா அது இதுக்குள்ள வராது. இல்ல நான் 1 வச்சு ஸ்டார்ட் பண்ணுவதால 28,100, அதுவும் இதுல வராது. அப்ப இங்க தேர்ட் டிஜிட் கண்டிப்பா 0. 0க்கு அப்புறமா நம்ம என்ன போடுறதுக்கு மிச்சம் என்னென்ன டிஜிட்ஸ் தான் இருக்கு? 1 இருக்கு, 5 இருக்கு. 51ன்னு போட்டோம்னா 20க்குள்ள வராது. அதனால it should be 15. So 28015 will be our answer. Moving to the next section, which is like 12 marks இருக்கு இந்த கொஸ்டினுக்கு. சில கொஸ்டின்ஸ் 1 மார்க்ஸா இருக்கும், சில கொஸ்டின் 2 மார்க்ஸா இருக்கும். ரைட் த நம்பர் நேம் ஃபார் 38473. இதை நம்ம எப்படி படிப்போம்? 38,473. 3 வந்து ஒன்ஸ், 7 வந்து டென்ஸ், 4 ஹண்ட்ரட்ஸ், 8 தௌசண்ட்ஸ் அண்ட் 3 வந்து 10 தௌசண்ட்ஸ். 38,473. So 38,473. Find the pattern and write the next two numbers. 25,000 கொடுத்திருக்காங்க, 23,998 கொடுத்திருக்காங்க, 22,996. இந்த மாதிரி क्वेश्चंस கொடுத்தா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா அது எல்லாத்துக்கும் காமனா ஏதாவது ஒரு பேட்டர்ன் இருக்கான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். கொடுத்திருக்க நம்பர்ஸ் 25,000, 23,998, 22,996. சோ இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 1,002. ஏன்னா 25,000ல இருந்து ஒரு 1000 குறைச்சிட்டோம்னா 24,000, அதுலயும் ஒரு ரெண்டு நம்பர் குறைஞ்சாதான் 23,998 வரும் இல்லையா? இப்ப இதுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தாலுமே ஒரு 1000 அதுக்கப்புறம் ஒரு 2னா திருப்பி 1,002 தான் கம்மியா இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் நம்பரும் எப்படி வரும்? இதுல இருந்து ஒரு 1,002 குறைச்சோம்னா 21,994ன்னு வரும். அதுல இருந்து அதுக்கடுத்த நம்பர் எழுதுனா 20,992. So 21,994 and 20,992 is our answer. Digits 5 appear in both 56,789லையும் இருக்கு, 5,678லையும் இருக்கு. But what is the difference between the place values? What is the place value? இப்போ 56,789 வந்து ஒரு நம்பர், இன்னொரு நம்பர் வந்து 5,678.
இது என்ன பிளேஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? இது ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ். அதே மாதிரி சொன்னா ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், இது 10,000s. அப்ப இந்த இடத்துல இது வந்து 56,000 படிக்கிறனால இதோட வேல்யூ என்னது? 50,000. ஏன்னா 10,000 பிளேஸ்ல இருக்கு. இது thousands பிளேஸ்ல தான் இருக்கு. அப்ப 5 into 1000 5,000. இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா 5,000க்கும் 50,000க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா 45,000. So 45,000 is our difference. The greatest 5-digit number is 5 nines. What is the successor? Successorனா என்னது? Successorனா next number அப்படின்னு அர்த்தம். Immediate next number is called a successor. Precedorனா previous உள்ளது. இப்போ நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது வந்து 5 digitோட biggest number. 4 digitோட biggest number எப்படி இருக்கும்? 4 நைன்ஸா இருக்கும். 3 digitsோட பிக்கர் நம்பர் இப்படி இருக்கும் இல்லையா? இப்போ இதுக்கு அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? 5 digitsோட பிக்கஸ்ட் நம்பர் இதானா 5 digitsோட லாஸ்ட் நம்பரே இதான அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் வந்து அப்போ 6 digit நம்பர் which is 1 lakh இருக்கும் இல்லையா? இதுவே இதுக்கு கேட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? 10,000 இருக்கும். இதுக்கு கேட்டாங்கன்னா 1000 இருக்கும். ஸோ நம்ம கொஸ்டின்ல கேட்டது இது. ஸோ 1 lakh is the answer. 1 lakh நம்ம வேற எப்படியும் சொல்லலாம். ஸ்மாலஸ்ட் 6 digit நம்பர்னு சொல்லலாம். ரோபோட் கார் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நார்த். இப்போ நம்ம டைரக்ஷன்ஸ் கொஸ்டின்ஸ் போகலாம். இப்போ இப்படி ஒன்று இருக்கு. நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட். நார்த்தில் ஸ்டார்ட் ஆகுறது half turn clockwise. என்னது? half turn clockwise. What is an half turn? half turn சொன்னா இது 1/4 of a turn, இது ஒரு 1/4 of a turn. இந்த இடத்துக்கு வந்து நின்னாதானே இந்த ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் வந்தாதான் இது பேர் half. halfல clockwise வர சொல்லியிருக்காங்க. அதனால clock எப்பவுமே இது 12ன்னு வச்சுக்கிட்டா இது 1 2 3 இதான் clockwise இல்லையா? அப்ப இப்ப சவுத்துக்கு வந்துட்டோம் நம்ம. திருப்பி அங்க இருந்து 1/4 turn anti clockwise. இந்த இடத்துல இருந்து 1/4 turn anti clock. கிளாக் வைஸா இருந்தா தான் நம்ம 6க்கு அப்புறம் 7 இந்த சைடு வருவோம். ஆனா ஆன்டி கிளாக் வைஸ்னு சொல்லியிருக்கனால அதுவும் 1/4 தான் சொல்லியிருக்காங்க. நம்ம எங்க வருவோம்? ஈஸ்ட்டுக்கு வருவோம். திருப்பி அங்க இருந்து half 1/4 turn clockwise. ஈஸ்ட்ல இருந்து 1/4 turn clockwise. clockwise திருப்பி இங்க. அப்ப எங்க தான் வருவோம்? சவுத் தான் நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன். அதுதான் இங்க சொல்லியிருக்கோம். half turn clockwise சொல்லும் போது நார்த்ல இருந்து half turn போடும்போது சவுத்துக்கு வந்துருச்சு. திருப்பி 1/4 turn anti clockwise ஈஸ்ட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து 1/4 turn clockwise போட்டா திருப்பி சவுத்துக்கே வந்துரும். சவுத் இஸ் த எண்டிங் பொசிஷன், ஃபைனல் டைரக்ஷன். அதே மாதிரி வாட் டூ 4 குவார்ட்டர் டர்ன்ஸ் ஈக்குவல்? 4 குவார்ட்டர் டர்ன்ஸ் சேர்ந்தா என்ன ஆகும்? ஒரு ஃபுல் டர்ன் ஆகும். படிச்சோம்ல ஃபர்ஸ்டே. இப்போ வந்து ஒரு ஃபுல் சர்க்கிளுக்கு வரணும்னா இது ஒரு 1/4 1/4 1/4 1/4. அப்ப 4 1/4 டர்ன் அடிச்சா என்ன ஆயிடும்? ஒரு கம்ப்ளீட் டர்ன் which is equal to 360 டிகிரி. இல்லாட்டி 90 டிகிரின்றது வந்து ஒரு 1/4 டர்னோட வேல்யூ. அப்போ டோட்டலா எத்தனை 1/4 இருக்குன்னா 4 1/4 இருக்கு. அப்ப 90 into 4ன்னு பாத்தீங்கன்னா 360 டிகிரி ரொட்டேஷன். That is called a full rotation. Next, the end point of the turn is shown red arrow. Draw an arrow for the starting point. Generally starting கொடுத்து ending கேட்பாங்க. இந்த கொஸ்டின்ல ending கொடுத்து starting கேட்கறாங்க. ending வந்து ரெட் கலர் லைன்ல கொடுத்துருக்காங்க. இப்போ இது எங்க இருக்கு? டைரக்ஷன் வைஸ் பார்த்தா இது ஈஸ்ட்ல இருக்கு இல்லையா? இப்போ ஈஸ்ட்ல இருக்கிறது எண்டா இருந்தா 1/4 turn clockwise எங்கேயோ ஆரம்பிச்சா இந்த எண்ட் பாயிண்ட் தொடணும்னா அது நார்த்தா தானே இருக்கணும். ஏன்னா அங்க இருந்து 1/4 போனாதான் நம்மளுக்கு எது வரும்? இந்த இடம் ஈஸ்ட் வரும். அதனாலதான் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நார்த்தா இருக்கும். இதுவே செகண்ட் கொஸ்டின்ல வந்து 1/8 டர்ன் ஆஃப் clockwise வந்தா நம்மளோட எண்ட் பாயிண்ட் வந்து இவங்க கொடுத்துருக்க ரெட் ஆரோல நிக்குதாமா. 1/8னா இப்போ ஒரு சர்க்கிளை நம்ம 8ஆ பிரிச்சோம்னா 1/8 ஒவ்வொரு பீஸும் 1/8ஆ இருக்கும் இல்லையா? அப்போ இதுவும் என்ன கேட்டிருக்காங்க? clockwise தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கேயா இருந்தாதான் 1/8 போடும்போது எண்ட் பாயிண்ட் இதுவா இருக்கும். இப்போ இங்க ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறோம். சர்க்கிளை நம்ம 4ஆ வெட்டிக்கிறோம். ஒரு சர்க்கிளை இன்னொரு சர்க்கிள் போட்டுக்கிறோம். அந்த சர்க்கிளை நம்ம 8ஆ வெட்டிக்கிறோம். இதோட எண்டிங் பாயிண்ட் நம்மளுக்கு இங்க கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் கண்டுபிடி. இதான் எண்ட் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேயோ ஆரம்பிச்சு 1/4 clockwise வந்தா இந்த எண்ட் பாயிண்ட் வரணும்னா இதான ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்க முடியும். அதனாலதான் நார்த் இஸ் த ஆன்சர் ஃபார் தட். இதுவே இன்னொருத்தோட எண்ட் பாயிண்ட் வந்து இதோ இந்த இடத்துல இருக்கு. இதுவும் வந்து எண்ட் பாயிண்டா இருந்ததுன்னா எங்க இருந்தோ 1/8 ஆஃப் clockwise. இதுல ஒவ்வொரு வெட்டும் 1/8 தான். அப்போ ஒவ்வொரு வெட்டும் 1/8ஆ இருக்கும் போது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தா இங்க வருவாங்க? இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணா மட்டும் தான் கிளாக் வைஸ்ல வருவாங்க இல்லையா? சோ அதே ஈஸ்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட் should be east. For each turn, write the measures in degrees and the type of angle. 2 quarter turns clockwise. இப்போ 2 quarter turn. இது ஒரு quarter turn, இது ஒரு quarter turn. clockwise வந்திருக்கும். clockwise வந்தா what is the answer?
2 குவார்ட்டர்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா half turn 180 டிகிரி இல்ல 1/4 90 டிகிரின்னு சொல்லலாம். இங்க ஒரு 90 டிகிரி. இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்தா 180 டிகிரி. ஸோ 180 டிகிரி இஸ் த ஆன்சர் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். இதுவே ஒன் ஃபுல் டர்ன் ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு ஃபுல் டர்ன் அடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஸ்டார்டிங் பொசிஷன். அங்க இருந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல அப்ப இந்த சைடு வராது, இப்படி வரும் இல்லையா? ஆன்டி கிளாக் வைஸ்ல இது ஒரு 1/4, இது ஒரு 1/4, இது ஒரு 1/4, இது ஒரு 1/4. ஸோ 360 டிகிரி. கிளாக் வைஸா இருந்தாலுமே 4 டர்ன்ஸ் அடிச்சா அதே தான் வரும். irrespective ஆஃப் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு ஃபுல் டர்ன்னு சொன்னாலே 360 டிகிரி will be the answer. Moving to long answer questions. A circular chart is divided into 12 equal parts. இப்போ நம்ம 4 and 8 equal parts தானே இது ரெண்டுத்தையும் வெட்டி பார்த்தோம். இப்போ நம்ம 12 equal parts. For example, இது ஒரு சர்க்கிள்னா நம்ம 8 தான் வெட்டியிருக்கோம். இன்னும் நம்ம எத்தனை வெட்டணும்? இப்படி வெட்டினாதான் நம்மளுக்கு எத்தனை வந்துச்சு? 12 பீஸா இருக்கு. இந்த 12 பீஸ்ல ரியா கலர்டு 1/6 ஆஃப் இட். ஒரு ஆரத்துக்கு மட்டும் அவ கலர் கொடுக்குறானா? இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, ஒன்று, ஒன்று. 6 பீஸுக்கு மட்டும் அவ கலர் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கலாம். How many 1/12 parts make the same colored portion? இது வந்து 1/6th portion வந்து இப்ப நம்ம சொன்னது இல்லையா? ஒன் பை சிக்ஸ்த் ஆஃப் 12 பார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா what will be the answer? half. அதனால தான் half of the circle shaded மாதிரி தெரியுது. இதுவே 1/12 பார்ட்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்குன்னா எத்தனை 1/12 பார்ட்ஸ் சேர்ந்தா 1/6 ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே ஃப்ராக்ஷன்ஸ் யூனிட்டோட இது வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கும். அது பார்த்தீங்கனாலே தெரியும். 6க்கும் 12க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து எப்பவுமே 2 இல்லையா? ஆனா ஜென்ரலா என்ன சொல்லுவோம்? 6 + 6 ரெண்டு 6 சேர்ந்தா 12 ஆகும். ஆனா இங்க கான்செப்ட் ஃப்ராக்ஷன், தட் இஸ் 1/12 இருக்கு. 1/12னா ரெண்டு 1/12 சேர்ந்தாதான் 1/6 வரும். ஏன்னா எப்பவுமே இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் கான்செப்ட்ல சேம் நியூமரேட்டர் மேலே இருக்குது, சேம் நியூமரேட்டர் இருக்குது. ஆனா டினாமினேட்டர் வந்து ஒன்னு சின்னது ஒன்னு பெருசா இருந்ததுன்னா சின்னதுதான் பெருசுன்னு அர்த்தம், பெருசுதான் சின்னதுன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல 1/6 இஸ் ஆக்சுவலி கிரேட்டர் தேன் 1/12. அப்ப ரெண்டு 1/12 சேர்ந்தாதான் 1/6 கிடைக்கும். அதான் 2 pieces of 1/12 makes 1/6. Compare using greater than, less than or equal to symbol. 1/7 1/12. இப்ப சேம் கான்செப்ட்ல 1/7 1/12 பார்த்தா நம்மளுக்கு எதுதான் பெருசு? 1/7 தான் greater than 1/12. ஏன்? ஏன்னா நியூமரேட்டர்ஸ் ஆர் ஈக்குவல். டினாமினேட்டர்ல எது சின்னதோ அது பெருசு, எது பெருசோ அது சின்னது. அப்போ 1/7 தான் நம்மளுக்கு பெருசு. இப்போ 1/7 is greater than 1/12 is the relationship. பாட்டில்ஸ் ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து 2/5 full, பாட்டில் பி வந்து 8/20 full. which has more juice ன்னு கேக்குறாங்க. ஆனா நம்மளுக்கு பார்த்த உடனே எப்படி தோணுது? ஒன்னு வந்து 2/5, இன்னொன்னு வந்து 8/20. 8/20 இருக்கு. அப்ப இவன் தான் பெருசு போல இருக்குன்னு தோணுது. ஆனா இந்த 8/20 இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 4th டேபிள்ல சொன்னா 4 2s are 8, 4 5s are 20. ஸோ இதே ஆன்சர் தானே இது. இது ஆக்சுவலா ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன். ஸோ ரெண்டுமே ஒன்னு. ஈக்குவல் டு இஸ் த ஆன்சர். Which bottle has more கிடையாது? Both bottles has same amount actually, because these are equivalent fractions. Write two more equivalent fractions for 2/5. 2/5க்கு வேற ரெண்டு எழுதுங்க. இப்போ 2/5க்கு 8/20ன்றது ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அது வந்து into 4 போட்டா தானே வருது. இல்ல நான் 2 × 3 5 × 3 போட்டுக்கிறேன்னு சொன்னா 6/15 ஒரு ஆப்ஷன் வரும். இல்ல நான் 5 டேபிளால பண்ண போறேன்னா into 5 into 5 சொன்னா 10/25. இது எல்லாமே ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ். குரூப் ஏல வந்து 12,485, குரூப் பி 15,760, குரூப் சி 13,925, குரூப் டி 14,830. ஃபைண்ட் த டோட்டல் ஸ்டெப்ஸ். இது என்ன நார்மல் அடிஷன். ஆனா அதை வந்து நம்ம எப்படி சிம்பிளிஃபைடா பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 12,000 இருக்கு, 13,000 இருக்கு, 14,000 இருக்கு, 15,000 இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் அது எல்லாத்தையும் நம்ம எப்படி ஈஸியா கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம். What are the numbers given? 12,485, 13,925, 14,830, 15,760. இதான 4. எப்பவுமே இந்த மாதிரி 12, 13, 14, 15 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் மாதிரி வந்துச்சுன்னா சென்டர்ல இருக்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு அதை 2 செட்ஸால மல்டிப்ளை பண்ணோம்னா ஒரு ஆன்சர் வரும்ல, அதான் ஆன்சரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 13ம் 14ம் எவ்வளோ? 13 2s are 26, 27. இதோட இது வந்து 27. அப்போ இன்னொரு செட் ஆஃப் 27 அர்த்தம். 27 into 2 வந்து 54. ஸோ 54,000 வந்துரும். ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இந்த மெயின் டிஜிட்ஸை மட்டும் தான் இப்போதைக்கு முடிச்சிருக்கோம். அது தவிர நம்மளுக்கு வந்து இங்க இருக்கு இல்லையா? இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதுல இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 400
900 800 700 இருக்கா? இப்போ நம்ம 900ம் 800ம் 1700 தெரியும். 700ம் 400ம் 1100 தெரியும். அப்ப இவங்களெல்லாம் கால்குலேட் பண்ணா 2800 வந்துட்டாங்க. இன்னும் இப்ப நம்ம கால்குலேட் பண்ணது ஹண்ட்ரட்ஸ் டிஜிட். அதை தவிர 85 25 30 60 30யும் 60யும் 90 80யும் 20யும் 100 110 வரும் இல்லையா? இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணா ஒரு 200 இருக்கு. அவனை தூக்கி இவங்க கூட ஆட் பண்ணிக்கிட்டா 2800 கூட 200 சேர்ந்தா 3000. ஆல்ரெடி கண்டுபிடிச்சவங்களோட 54,000ஓட 3000 ஆட் பண்ணிட்டா 57,000 will be the answer. இது எல்லாமே மைண்ட்லயே கால்குலேட் பண்ணிடலாம். நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண சிம்பிள் ஆயிடும். அதுதான் இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்த ஆன்சர் தேர்டோட ஆட் பண்ணி தேர்ட்ல இருந்து ஃபோர்த்தோட ஆட் பண்ணியிருக்காங்க. பட் ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ பர்சன் பர்ஃபெக்ட் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம ஈஸியாக இதை போட்டுடலாம். எஸ்டிமேட் ஈச் குரூப் ஸ்டெப் பை ரவுண்டிங் டு த நியரஸ்ட் 1000. இப்போதான் நம்ம பண்ண கான்செப்ட்டுக்கு வராங்க. இப்போ 12,485 12,000 எடுத்துக்கலாம். 15,760 16,000 எடுத்துக்கிறாங்க. 13,925 நியரஸ்ட் 1000 பார்த்தீங்கன்னா 14,000 இல்லையா? ஏன்னா இதுல எல்லாமே இப்போ 15,500 வரைக்கும் இருந்தா 15,000 தான் அதோட நியரஸ்ட். 15,500க்கு மேல இருக்கிறதெல்லாம் 16,000 தான் நியரஸ்ட். அந்த மாதிரி 14,820 அப்போ 15,000க்கு தான் நியரஸ்ட். அப்படி ரவுண்டிங் அப் பண்ணி ஃபர்ஸ்ட் அதை ஆட் பண்ணி கூட பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அதை விட ஈஸியஸ்ட் மெத்தட் தான் நம்ம பார்த்தது இந்த மெத்தட். விச் குரூப் டுக் த லீஸ்ட் ஸ்டெப்ஸ்? இப்போ லீஸ்ட் ஸ்டெப்ஸ் எந்த குரூப் இருக்கும்? ஏ குரூப் தானே. ஏன்னா ஏ குரூப்ல என்ன பண்ணாங்க? டைரக்டா வந்து 12,000 15,000 13,000 14,000 அது எல்லாத்தையுமே நம்ம பண்ணிக்கிட்டாலே நம்மளுக்கு ஈஸியா ஆன்சர் வந்துடும். ஏன்னா வந்து இதுல 10,000 டிஜிட்ல வந்து எல்லா இடத்துலயுமே ஒண்ணுதான் இருக்கு. 1000 டிஜிட்ல இருக்கிறது வந்து 2 5 3 4. கிரேட்டஸ்ட் நம்பர் ஃப்ரம் தீஸ் டிஜிட்ஸ். இந்த டிஜிட்ஸ்ல இருந்து கிரேட்டஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? டிசெண்டிங் ஆர்டர்ல அதை எழுதணும் இல்லையா? இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க டிஜிட்ஸ் வந்து 50792. இப்போ இது அப்படியே டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதுனா 9 இஸ் த பிக்கஸ்ட் நம்பர், 7 அதுக்கப்புறம் 5 அதுக்கப்புறம் 20. இப்போ 97,520. ஸோ நம்ம முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுல கீ ரூல்ஸ் டு ரிமெம்பர். என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் நம்ம படிச்சோம்? ஆங்கிள்ஸ் அண்ட் டர்ன்ஸ் லெசன்ல 1/4 டர்ன்னா 90 டிகிரி, தட் இஸ் ரைட் ஆங்கிள். ஹாஃப் டர்ன்னா 180 டிகிரி, ஸ்ட்ரைட் ஆங்கிள். 3/4 டர்ன்னா 270 டிகிரி, ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள். அண்ட் 1 கம்ப்ளீட் டர்ன்னா 360 டிகிரி. ஃப்ராக்ஷன்ஸ் யூனிட்ல மெயினா என்ன படிச்சோம்? சேம் நியூமரேட்டரா இருந்தா பிக்கர் டினாமினேட்டர் வந்து ஸ்மாலர் ஃப்ராக்ஷனை தான் மேக் பண்ணும். இதுவே ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா மல்டிப்ளை போத் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை சேம் நம்பர். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது 11/6 அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுல, அது எப்படி? நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் தேன் டினாமினேட்டரா இருந்தா மட்டும்தான் கிரேட்டர் தேன் 1 வரும். இதுவே நியூமரேட்டர் சின்னதா இருந்ததுன்னா லெசர் தேன் 1 தான் வரும். பிளேஸ் வேல்யூ கான்செப்ட்ல 20 100s இருந்தா 20 × 100 2000 நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியணும். அதே மாதிரி ஒரு நம்பரை ஹாஃபால மல்டிப்ளை பண்ணா டிவைடட் பை 2ன்னு அர்த்தம். சக்சஸர் ஆஃப் 5 9s இருந்துச்சுன்னா அதோட சக்சஸர் வந்து என்னது? 1,00,000 இருக்கும். ஏன்னா இது வந்து பிக்கஸ்ட் 5 டிஜிட் நம்பர், இது ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர். ரவுண்டிங் அண்ட் ஆர்டரிங், ரவுண்டிங் ஆஃப் படிச்சோம் இல்லையா? நியரஸ்ட் 1000s நியரஸ்ட் 100s அதை எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் இருக்குன்னா 900க்கும் 1000க்கும் நடுவில் இருக்குன்னா 950க்கு மேல இருந்தா 1000க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும், 950க்கு கீழே இருந்தா 900க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அதுதான் இங்க சொல்றாங்க. கிரேட்டஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும்னா டிஜிட் should be arranged in descending order. That's all for the video, friends. I hope this mock test is very useful for all of you. Please do subscribe our channel Comstar Academy for more videos. Thank you.